முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் யாது? ஏ. மணிமேகலை. பி. சீவக சிந்தாமணி. சி. குண்டலகேசி. டி. வளையாபதி. சரியான பதில் சி. குண்டலகேசி. பலவர் ஆற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். ஏ. திருமுருகாற்றுப்படை. பி. பொருணராற்றுப்படை. சி. சிறுபானாற்றுப்படை. டி. பெரும்பானாற்றுப்படை. சரியான பதில் ஏ. திருமுருகாற்றுப்படை. 99 மலர்களைக் கொண்ட நூல் யாது? ஏ. குறிஞ்சிப்பாட்டு. பி. பட்டினப்பாலை. சி. திருமுருகாற்றுப்படை. டி. பொருணராற்றுப்படை. சரியான பதில் ஏ. குறிஞ்சிப்பாட்டு. பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? ஏ. இராமச்சந்திர கவிராயர். பி. கவிக்காலமேகம். சி. உடுமலை நாராயண கவி. டி. திரிகூட ராசப்பர் கவிராயர். சரியான பதில் சி. உடுமலை நாராயண கவி. பிரித்து எழுதுக. சின்னாள். சிறிய பிளஸ் நாள், சில பிளஸ் நாள், சின் பிளஸ் நாள், சிறுமை பிளஸ் நாள். சரியான பதில் சிறுமை பிளஸ் நாள். திருக்குறளை முதன்முதலாக அச்சேற்றியவர் ஏ. ஈ. சுந்தரமூர்த்தி. பி. பரிபெருமாள். சி. உ.வே. சாமிநாதையர். டி. அம்பலவான தம்பிரான். சரியான பதில் டி. அம்பலவான தம்பிரான். திருவிளையாடல் புராணம் என்ற நூலின் ஆசிரியர். ஏ. பெரும்பற்ற புலியூர் நம்பி. பி. வீமநாத பண்டிதர். சி. பரஞ்சோதி முனிவர். டி. அனதாரியப்பன். சரியான பதில் சி. பரஞ்சோதி முனிவர். வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி என்ற நூல் இல்லறத்தை வலியுறுத்துகிறது. இல்லறம் துறவறம் என்ற இரண்டையும் வலியுறுத்துகிறது. இல்லறம் துறவரம் என்ற இரண்டையும் பற்றி எதுவும் கூறவில்லை. துறவரத்தை வலியுறுத்துகிறது. சரியான பதில் டி. துறவரத்தை வலியுறுத்துகிறது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும். இப்பாடல் எந்த மலையின் வளத்தை கூறுகிறது? ஆப்ஷன் ஏ. குற்றாலமலையின் வளத்தை கூறுகிறது. ஆப்ஷன் பி. பழமுதிர் சோலையின் வளத்தை கூறுகிறது. ஆப்ஷன் சி. திருக்கழுகுன்றத்து மலைவளம் கூறப்படுகிறது. ஆப்ஷன் டி. திருவேங்கடமலையின் வளம் கூறப்படுகிறது. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. குற்றாலமலையின் வளத்தை கூறுகிறது. புறத்திரட்டு என்ற தொகுப்பின் மூலம் கிடைத்த சிற்றிலக்கியம். ஏ. தமிழ்விடு தூது. பி. நந்தி கலம்பகம். சி. முத்தத்தொள்ளாயிரம். டி. முக்கூடர் பள்ளு. சரியான பதில் சி. முத்தத்தொள்ளாயிரம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் என்று தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர்? யாழ்ப்பாணத்து ஆறுமுகன் நாவலர். மனோன்மணியம் சுந்தரனார். மகாகவி பாரதியார். இவர்கள் யாரும் இல்லை. சரியான பதில் பி. மனோன்மணியம் சுந்தரனார். மிகச்சரியாக பொருந்தும் ஒன்றை தேர்ந்தெடு. ஏ. காளமேகப் புலவரின் இயற்பெயர் நீலகண்டன். பி.
காளமேகப் புலவரை ஆதரித்தவன் திருப்பார்க்கடல் நாதன். சி. காளமேகப் புலவர் சித்திரமடல் என்ற நூலை எழுதியுள்ளார். டி. வசைப்பாட காளமேகம் என்று இவரின் இயல்பை சொன்னவர் சொக்கநாதப் புலவர். சரியான பதில் சி. காளமேகப் புலவர் சித்திரமடல் என்ற நூலை எழுதியுள்ளார். மிகச்சரியாக பொருந்தும் ஒன்றை தேர்ந்தெடு. ஏ. காளமேகப் புலவரின் இயற்பெயர் நீலகண்டன். பி. காளமேகப் புலவரை ஆதரித்தவன் திருப்பார்க்கடல் நாதன். சி. காளமேகப் புலவர் சித்திரமடல் என்ற நூலை எழுதியுள்ளார். டி. வசைப்பாட காளமேகம் என்று இவரின் இயல்பை சொன்னவர் சொக்கநாதப் புலவர். சரியான பதில் சி. காளமேகப் புலவர் சித்திரமடல் என்ற நூலை எழுதியுள்ளார். இலக்கணச் சூடாமணியின் ஆசிரியர் ஏ. ஹெச். ஏ. கிருஷ்ணன் பிள்ளை, பி. வீரமாமுனிவர், சி. சீகன் பால்க், டி. மு. தேவநாயகம். சரியான பதில் ஏ. ஹெச். ஏ. கிருஷ்ணன் பிள்ளை. தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்றவரும் தமிழில் ஒரு பாடலையும் பாடாதவருமான சிறந்த பக்தர். ஏ. திருப்பானாழ்வார், பி. அழகிய மணவாளதாசர், சி. ராமானுஜர், டி. குன்றக்குடி அடிகளார். சரியான பதில் சி. ராமானுஜர். மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் என்று சொல்லி தமிழ் மொழியின் இலக்கண மரபை கட்டிக்காக்க வலியுறுத்தியவர். ஏ. வாணிதாசன், பி. சுரதா, சி. பாரதிதாசன், டி. முடியரசன். சரியான பதில் டி. முடியரசன். கைப்பிடி அளவு கடல் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர். ஏ. தருமு சிவராமு, பி. அப்துல் ரஹ்மான், சி. கலாப்ரியா, டி. தேவதேவன். சரியான பதில் ஏ. தருமு சிவராமு. புது கவிதையில் அமையும் இலக்கிய குறியீடுகள் குறித்து மிகுதியாக ஆய்வு செய்தவர். ஏ. மு. மேத்தா, பி. ஈரோடு தமிழன்பன், சி. அப்துல் ரகுமான், டி. வைரமுத்து. சரியான பதில் சி. அப்துல் ரகுமான். ஆனந்தரங்கம்பிள்ளை தன் நாட்குறிப்பை ஏ. பிரெஞ்சு மொழியில் எழுதினார், பி. தமிழும் பிரெஞ்சும் கலந்த நடையில் எழுதினார், சி. தமிழில் எழுதினார், டி. முழுக்க ஆங்கிலத்தில் எழுதினார். சரியான பதில் சி. தமிழில் எழுதினார்.